பாஜக மாநில அண்ணாமலை போய் காலப்பட்டி பகுதியில் பல கோடி ரூபாய் பங்களாவை வாங்கியிருக்கிறார். ஆனால் நான் பங்களா வாங்குற அன்னைக்கு அல்லது ஒரு வீடு வாங்குற அன்னைக்கு கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்களை கூட்டிகிட்டு போவேன். அவருக்கு ஃப்ரீயாக எழுதி கொடுத்து இல்லை கூட்டிகிட்டு போவேன். வீடு வாங்கும் அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைங்கன்னா அந்த தகுதி வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டீ சாப்பிட்டு தான் வரணும். அப்படின்னு உங்களை விட்டுட்டு நான் வீடு வாங்கிடுவேன். கோயம்புத்தூரில் இருப்பதற்கு ஒரு வீடு தேவைப்படுகிறது. மாமனார் வீட்டில் அலையா விருந்தாலே 5 வருஷமா இருக்கிறாங்க. கட்சிக்காரங்களாம் வர்றாங்க, வெளியே உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரோட்டில் இருக்கிறாங்க. அதனால் நானே ஒரு வாடகை வீட்டு எடுத்து காலப்பட்டி ரோட்டில் வாடகை வீட்டுக்கு மூவ் ஆயிட்டேன். கட்சிக்காரர்கள் வரும்போது பார்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். தயவு செஞ்சு அதை போட்டோ எடுத்து போட்டு அதை ஓனருக்கு மிரட்டி விட்டீங்கன்னா ஒரு இடத்துலையும் கஷ்டப்பட்டு ஒரு வாடகை வீட்டை பிடிச்சிட்டு இருக்கிறான். கஷ்டப்பட்டு சென்னை பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் காலி பண்ண சொல்லிட்டாங்க. பிப்ரவரியில் காலி பண்றேன் 2025. அந்த வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு ஓடு. அதனால் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தானா தெரியும். அதனால தயவு செய்து இந்த வீட்டில் இப்பதான் வந்திருக்கேன்னா 4 நாள் ஆச்சு. கொஞ்சம் நியூஸ் கொஞ்சம் பெருசு பண்ணாம ஸ்டேட் போலீஸ்ட்ட கேட்டா அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருந்தாங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருந்தாங்க. எனக்கு சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி இருக்கிறனால நான் ஒரு வீட்டுக்கு குடி போனா ஃபுல் டாக்குமெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். அந்த வீட்டுக்கு அவங்க அப்ரூவல் கொடுக்கணும், செக்யூரிட்டி செக் பண்ணணும். அதனால காவல்துறைக்கு எல்லாம் தெரியும் நான் எவ்வளவு வாடகைக்கு இருக்கிறேன், எங்க இருக்கிறேன், யாரு ஓனர்னு. தயவு செஞ்சு போய் பாருங்க, ஓனர்கிட்ட பேசுங்க. டிவியில போட்டுறாதீங்க, ஓனர் ஓடின போறாரு. அடுத்த வீட்டுக்கு இன்னும் 3 மாசம் ஆகும். அப்படியாங்கண்ணா ரொம்ப சந்தோஷம். சினிமா போட ரேஞ்சுக்கு அந்த ஓனர் போட்டோ போடாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இங்க இருக்கிறாங்க, லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிறாங்க. பத்திரிகை சப் இன்ஸ்பெக்டர் போய் அண்ணாமலை என்ன வீடு கிரகப்பிரவேசம் பண்ண முடியாது, நீங்க வாடகைக்கு குடி போகும்போது பால் தான் காய்ச்ச முடியும், வந்தீங்களான்னு கேளுங்க. அவரே எஸ் ஆர் பாரு, அவரே வந்தம்பாரு. எதுக்கு வந்தீங்க? இந்த சிஆர்பிஎஃப் வீடு பார்க்க வந்தாங்க, லோக்கல் போலீஸை கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா வாடகைக்கா அவர் விலைக்கு வாங்கினாரா? அவரே சொல்லுவாரு வாடகைக்கு. அதுக்கு மேல ஓனர் போட்டோவுக்கு போடுறாங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த வீடு கிடைச்சிருக்கு. ஆனா நான் ஜோக்குக்கு சொன்னா கூட இது ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்க. அது குறிப்பா எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. காரணம் ஊழலை பத்தி நிறைய பேசுறேன். அப்ப எல்லா இடத்திலும் நம்ம மீது தாக்குதல் நடத்துவது சாதாரணம் தான். இருந்தும் இந்த கடினமான பாதையை நானே தேர்ந்தெடுத்திருக்கேன். அதை பயணம் செஞ்சுதான் ஆகணுங்கன்னா அதை தப்பிக்க முடியாது.